வணக்கம் நண்பர்களே. இவ்வளவு நாளாக நாங்கள் விரதங்கள் பண்டிகைகளை பற்றி பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் வித்தியாசமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க முழுமையா பாருங்க. இதுல நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள், எங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆன்மீகத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் இடையில் உள்ள தொடர்புகளை பற்றி மிக விளக்கமாக விளக்கி இருக்கிறேன். அதனால முழுமையா இந்த காணொலியை பார்த்ததான் இதன் பலன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. இப்ப நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். அக்கினி நட்சத்திரம், அக்கினி நாளென்றும் நாங்கள் சிறப்பாக அழைக்கலாம். சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் இருந்து மாதம் ரோகிணி நட்சத்திரம் வரை பயணிக்கும் அந்த இடைப்பட்ட காலமே அக்கினி திருநாளாக காணப்படுகின்றது. அன்னளவாக நாங்கள் பார்த்தோமானால் ஆங்கிலத்தில் மே மாதம் 4ஆம் தேதி தொடக்கம், தமிழில் பார்த்தோமானால் சித்திரை மாதம் 21ஆம் தேதி ஆரம்பமாகிறது இந்த அக்கினி திருநாள். மே மாதம் 28ஆம் தேதி வைகாசி வியாழக்கிழமை இந்த அக்கினி திருநாளால் நிறைவடைகின்றது. கணிசமான இடைப்பட்ட காலத்தை பார்த்தோமானால் சரியா 25 நாட்கள் இந்த அக்கினி திருநாள் காணப்படுகின்றது. இந்த அக்கினி திருநாள் என்றால் என்ன என்று பார்ப்போம். அக்கினி திருநாள் என்றால் இந்த 25 நாட்களும் சூரிய பகவான் தனது உச்சகட்ட சக்தியை, தனது ஒளி கதிர்களை நேரடியாக விழுத்துகின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. ஆதலால் இந்த நாளில் நாங்கள் நீரை நன்றாக குடித்து கவனமாக இருத்தல் வேண்டும். சரி, இப்ப இந்த நாள்ல நாங்கள் செய்யக்கூடாத செயல்களை பார்ப்போம். கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. அத்தோடு வீடுகள், நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்குறதையும் முற்றாக தவிர்த்து கொள்ளல் வேண்டும். அத்தோடு தேவையற்ற விடயங்களை, வேலைகளையும் செய்வதை முற்றாக நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். வாகனங்கள் மற்றும் வீடை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ற பதிவு செய்யறதே முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். செடி நடுதல், செடி கொடி வெட்டுறது, கிணறு வெட்டுறதை முற்றாக நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு வரும். என்னன்னா, என்ன நீங்க சொல்றீங்க எல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை. இந்த நாள்ல செய்யறதுக்கான நல்ல செயல்களும் இருக்குது. இல்ல, இந்த சூரிய பகவான் தனது ஒளி கதிர்களை நேரடியாக எங்களுக்கு மேல விழுத்துறதால, தெரிப்படைய செய்யறதால மக்களுக்கு சரியா நிறைய பேருக்கு தாகம் விடாய்க்கின்னல்ல, மத்தியான நேரம் வெயில் இருக்கேங்க, ஒரு சில ஆக்களுக்கு மத்தியான வெயில் நடந்து போய்க்க மயக்கம் பெறும். அதனால நாங்க தாகசாந்தி செய்யணும். நீர், மோர் மற்றும் நீர்பானங்களையும் கொடுக்கலாம். இதால எங்களுக்கு யாகங்கள் செய்யறதுனால கிடைக்கிற பலன் எங்களுக்கு இதுல கிடைக்குது. அப்படி ஒரு சிறப்பா இருக்கு. ஏழைகளுக்கு செருப்பு மற்றும் குடையை வாங்கி கொடுத்தல் வேண்டும். இதனால் எதிர்களுடைய ஆசை கிடைக்கும். அத்தோடு சனி பகவானின் அருளும் எங்களுக்கு கிடைக்கும். பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பாத்திரத்தில், எங்களுடைய மொட்டை மாடியில் பாத்திரத்தில் நீர் வைக்கல் வேண்டும். இதனால் எங்களுக்கு சர்வ செழிப்பும் எங்களுக்கு கிடைக்கும். சைவத்தின் மெஞ்ஞானங்கள் விஞ்ஞானத்தோடு தொடர்புடையன. நாம் இந்த நாட்களில் தேவையற்ற வேலைகளை செய்யல் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். தேவையான அளவு நீரை அருந்துதல் வேண்டும். தேவைக்கு அதிகமாக குளிரூட்டப்பட்ட ஏசி போடப்பட்ட அறையில் இருத்தல் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நாள்ல நாங்க முற்றுமுழுதா இயற்கையோட நாங்கள் எங்களை பழக்கப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு நல்ல நாளா இது அமைஞ்சிருக்கு. அதனால நாங்கள் இந்த நாளில் வெளியில் பகல் நேரங்களில் குறிப்பாக 10 மணி தொடக்கம் 2 மணி வரை வெயிலில் திரிவதை நன்றாக தவிர்த்து கொள்ளணும். ஏனென்றா சூரிய பகவான் இந்த அக்கினி திருநாள்ல அந்த கதிர்வீச்சுக்கான நேரடியா எங்களுக்கு மேல பாய்ச்சறதால முற்று முழுதான சக்தியா இருக்கும். அதனால இந்த நேரத்துல நாங்கள் வெளியில திரியறதால எங்களுக்கு ஈஸ்ட்ரோக் என்கிற நோய் வரும். அதனால நாங்கள் தவிர்த்து கொள்ள முகமாக வீட்டில் இருந்து இந்த 10 மணி தொடக்கம் 2 மணி வரை வீட்டில் இருந்து உடலை குளிர்மையாகவும் என்றும் போல செழிப்பாகவும் வைத்திருப்போமாக. எம்முடைய உடலை நாங்கள் பாதுகாத்து இயற்கையோட ஒன்றி வாழ்வோமாக. தொன்மையான சமயம் இந்து சமயம் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியுடன் உங்களுடன் இணைவேன். நன்றி, வணக்கம்.